ஹலோ ஆல். டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போறோம்னு பார்க்கலாமா? க்ளம். க்ளம் அப்படின்னா ரொம்ப சேடா, காம் ஸ்டேஜ்ல இருப்பாங்க இல்லையா? அதுதான் வந்து க்ளம். வருத்தத்தினால அவங்க ஒரு குவைட்டான ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. காம் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அதுதான் வந்து க்ளம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய ஃபேஸில் நம்ம வந்து ஒரு க்ளம் லுக்கை நோட்டீஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. க்ளம் லுக் அப்படின்னு தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? க்ளம்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ நவுனோட தான் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். லுக் அப்படிங்கிறது நவுன். ஸோ ஃபாலோட் பை நவுன் தான் இந்த அட்ஜெக்டிவ் வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வருத்தம் அளிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஷனை தான் வந்து க்ளம்னு சொல்லுவோம். சரிங்களா? அது அவங்களுக்கான நடந்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அன்ஹாப்பி மொமெண்ட்னால அந்த ஸ்டேஜில் அவங்க வந்து இருப்பாங்க. இதுக்கு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? க்ளம்மை நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது க்ளூ அப்படிங்கிற ஸ்பெல்லோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா க்ளூங்கிற ப்ரொனவுன்சியேஷனோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது நம்ம ஃப்யூச்சரை ஒரு சேடான ஸ்டேஜில் வந்து அவங்க இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில், ஒரு க்ளூ இல்லாத சூழ்நிலையில், சரிங்களா, அவங்க சேட் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ ஃப்யூச்சர் க்ளூ இல்லை அப்படிங்கிறதுனால சேட் ஆகிடுவாங்கன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.